நல்லா தானே பேசுகிறீங்க, அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணல? நல்லா கான்ஃபிடெண்ட்டாக தாங்க இருந்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அதை விடுங்க. நீங்கள் நல்லா பாடினீங்க. அதான் தூங்கிட்டீங்களோ? லாஸ்ட்டில் ஓட் ஆஃப் தேங்க்ஸில் தாங்க தூங்கிட்டேன். நீங்கள் எப்படி நல்லா கனெக்டடாக இருக்கீங்க லைன்ஸோட? நிறைய பாட்டு கேட்பீங்களா? சும்மா சொல்லுவாங்கல்ல, நீ சந்தோஷமாக இருக்கும்போது மியூசிக் லிசன் பண்ணுவேன், சோகமாக இருக்கும்போது லிரிக்ஸை லிசன் பண்ணுவேன்னு. அந்த மாதிரி தான் டஃப் டைம்ஸ் அப்போ கேட்க ஆரம்பித்தது. நீங்கள்? நமக்கு லைஃப்பில் பெருசாக சைல்ட்ஹுட் பெயின், லவ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் அனுபவித்த ஒரு ஃபீல் ஒரு பாட்டில் கிடச்சிதுன்னா அது அவரோட எல்லா பாட்டிலையும் எனக்கு கிடைக்குங்க. ஏங்க செம்மையாக இருக்கே, எப்படி? இப்போது யாரையாவது பார்க்கும்போது ஒரு யாராவதுனா இப்போ யாராவது பார்க்கும்போது கண் எடுக்க முடியாமல் போவோம்ல, அப்போது தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை, நேரில் உன்னையை பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை. அதுலேயும் அப்படியே ஹிட் ஆகும். ரொம்ப ஃபேண்டசிலே வாழ்வீங்களோ? கலாய்க்காதீங்க. சரி சொல்லுங்க. இப்போது ஒரு பாட்டில் அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறுக்கவில்லை, அவள் கூந்தல் ஒன்றும் நீளமில்லை, அந்த காட்டில் தொலைந்தேன் மீளவில்லை. லவ் பண்ணுற பொண்ணு அவள் அழகாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவளுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பார் பாருங்க. கிரேட்டுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?